தன்னை தலைமைச் செயலகத்தில் முத்தமிழ் முருகன் மாநாடு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 விழா மலர் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக தலைமைச் செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, முத்தமிழ் முருகன் மாநாடு மலர் வெளியீடு குறித்து விளக்கமா எங்களுக்கு சொல்லுங்க. கோபால், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்திலிருந்து முத்தமிழ் முருகன் மாநாட்டினுடைய விழா சிறப்பு மலரை தற்போது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 2024 ஆண்டு ஆகஸ்ட் 24, 25 ஆகிய இந்த தேதிகளில் உலகம் போற்றக்கூடிய வகையில முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது தமிழக அரசால் முதல் முறையாக நடத்தப்பட்டது. குறிப்பாக தமிழ் கடவுளாக பார்க்கப்படக்கூடிய முருகனுடைய பெருமைகள், அவருடைய புகழ் உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்பது தொடர்பாக தான் இந்த ஒரு முயற்சியை தமிழக அரசு எடுத்திருந்தது. இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு 2 நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு நாடுகளிலிருந்தும் இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு அனைவரும் வருகை தந்திருந்தனர். இந்த நிலையில இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விழா பேருரையாற்றி, துணை முதலமைச்சர் சிறப்புரையாற்றி, பல்வேறு புகைப்படங்கள், பல்வேறு அரிய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய அந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டினுடைய பல்வேறு சிறப்புகளை எல்லாம் தொகுத்து ஒரு விழா மலராக இந்து சமய அறநிலையத்துறை இன்றைய தினம் அது வெளியிடுவது தொடர்பான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருந்தது. அதனை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையேற்று முத்தமிழ் முருகன் மாநாட்டினுடைய விழா சிறப்பு மலரை வெளியிட்டிருக்கிறார். அந்த சிறப்பு மலரில் இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் இடம்பெற்றிருந்த பல்வேறு அரிய புகைப்படங்கள், பல்வேறு நிகழ்ச்சிகள், கலை பண்பாட்டு நிகழ்ச்சிகள் போன்ற பல முக்கிய அம்சங்கள் அந்த புகைப்படங்களாக இந்த சிறப்பு மலரில் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் முதலமைச்சர் ஆற்றிய உரை, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆற்றிய உரை, நீதிபதிகள் ஆற்றிய உரை என குன்றக்குடி அடிகளார் ஆற்றிய உரை போன்ற பல்வேறு சிறப்புகளோடு இந்த விழா மலரை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வெளியிட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில துணை முதலமைச்சர், அமைச்சர், தலைமைச் செயலாளர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விழா மலரை தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் விற்பனைக்காகவும் தமிழக அரசு வைக்கும் என்ற ஒரு தகவலை இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. கோபால், நன்றி சிவா. முத்தமிழ் முருகன் மாநாடு விழா மலர் குறித்த தங்களின் தகவல்களுக்கு மிக்க நன்றி.